Hi students. So இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா எனர்ஜி லாசஸ் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ நமக்கு தெரியும் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா என்னன்னு படித்தோம், ஒரு ஸ்டேஷனரி டிவைஸ் which is used to transfer the low voltage to high voltage to low voltage இல்லையா. வோல்டேஜை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணோம். அந்த டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம என்ன பண்ணுவோம், இன்புட் வந்து நம்ம ஏசி தான் கொடுப்போம், டிசி கொடுக்க மாட்டோம். ஏன்னா டிசி கொடுத்தோம்னா அங்கே வந்து கரண்ட் வந்து எனக்கு கான்ஸ்டண்டாக இருக்கும், எனக்கு வந்து கரண்ட் அல்டர்னேட் ஆகாது. கரண்ட் அல்டர்னேட்டாக சேஞ்ச் ஆகலைன்னா எனக்கு ஃப்ளெக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஃப்ளெக்ஸ் அல்டர்னேட்டாக சேஞ்ச் ஆகலை அப்படின்னா எனக்கு வந்து வோல்டேஜ் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகாது. ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம என்ன படிச்சிருக்கோம், டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம என்ன பண்ணுவோம், டைரெக்டாக டிசியில் கொடுக்காம ஏசியில் கொடுத்துருப்போம். அப்படி கொடுக்கும்போது இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் சில லாசஸ் வந்து இருக்கு. ஒன்று வந்து கோர் லாசஸ், இன்னொன்று வந்து ஃப்ளெக்ஸ் லீக்கேஜ் லாசஸ், இன்னொன்று காப்பர் லாசஸ் அப்படின்னு. இந்த கோர் லாஸ் இல்லைன்னா அயன் லாஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். அது என்ன அப்படின்னா நமக்கு தெரியும், டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இதுதான் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மரை இட் இஸ் ஏ சாஃப்ட் அயன் கோர். இதில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த பக்கம் உள்ளது பிரைமரி காயில், இந்த பக்கம் செகண்டரி காயில். இங்கே தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு ஏசி சோர்ஸை கனெக்ட் பண்ணியிருப்போம். இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், அவுட்புட் வோல்டேஜை மெஷர் பண்ணுவோம். ஓகே, இப்போ என்னன்னா நான் வந்து டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே என்ன ஒரே கோர்ல தான் ரெண்டு காயிலையும் வைண்ட் பண்ணி வச்சிருக்கோம், ரெண்டுமே சுற்றி வச்சிருக்கோம் ஒரே காயில். அப்போ இங்கே என்ன ப்ரொடியூஸ் ஆகும், எனக்கு அங்கே கிடைக்கணும். இங்கே சேஞ்ச் ஆனால் அங்கேயும் சேஞ்ச் ஆகும். ஆனால் சில நேரங்களில் அது அப்படி நடக்கிறது இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, இந்த கோர் இருக்கு இல்லையா, இந்த கோர் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த வைண்டிங் கோரை இப்படி வச்சிருக்கேன். ஸோ இப்படி வச்சிருக்கேன் அப்படின்னா இது பார்க்கும்போது பிளைனாக இருக்கா. ஸோ இந்த பிளைனாக இருக்கும்போது இந்த இதில் போய் நம்ம என்ன பண்ணுவோம், காயில சுற்றி வச்சிருப்போம். அப்போ அந்த காயிலில் வந்து ஒரு ஃப்ளெக்ஸ் கிரியேட் ஆகும். ஃப்ளெக்ஸ்னால எனக்கு இங்கே என்ன ஆகும், ஒரு இன்டியூஸ்டு கரண்ட் இந்த கோரில் ஃபார்ம் ஆகும். இந்த கோர் பிளேனாக இருந்துச்சுன்னா இந்த கோரில் எனக்கு என்ன ஆகும், ஒரு இன்டியூஸ்டு, அதாவது எடி கரண்ட் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். நல்லா கவனிங்க, நம்ம கோரை இப்படி வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் இன்டியூஸ்டு கரண்டை பற்றி நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு காயில், இந்த காயில் இருக்கு, இந்த காயிலுக்கு நம்ம ஒரு அல்டர்னேட்டிவ் வோல்டேஜ் கொடுக்கும்போது இதுதான் அயன் கோர். கோர் நீ இப்படி வச்சிருந்தீங்கன்னா இந்த கோர்ல எனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும், எடி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ரைட்டா. அப்ப இந்த எடி கரண்ட்னால எனக்கு லாஸ் ஆகும். நான் கொடுக்கறத ஆப்போஸ் பண்ணும். எடி கரண்ட் என்னது, நான் கொடுக்கறத அதை ஆப்போஸ் பண்ணும். ஸோ அப்ப இந்த கோர் இந்த எடி கரண்ட் லாஸை நம்ம கண்டிப்பா டிரான்ஸ்ஃபார்மர் மினிமைஸ் பண்ணியாகும். அப்படி மினிமைஸ் பண்ணணும்னா ஒன்றும் கிடையாது, இந்த இருக்கு இல்லையா. ஸோ இப்படி நம்ம பிளேனா வைக்காம இதை சாஃப்ட் அயன் கூட பிளேனா வைக்காம நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு என்ன சொல்றது ஸ்லைட், சின்ன சின்ன பீஸ் மாதிரி இப்படி நம்ம வைண்ட் பண்ணி வச்சிருந்தோம்னா, இது மாதிரி இப்படி நீங்க வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகுது பாருங்க. இந்த மாதிரி இடத்துல எனக்கு என்ன ஆகாது பாருங்க. இப்போ இந்த இடத்துல வச்சு ஒரு எடி கரண்ட் ஃபார்ம் ஆகும்போது என்னது, இங்கே ஒரு கேப் இருக்கா, அப்போ எனக்கு இங்கே ஃபார்ம் ஆகாது. அதாவது இப்போ இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு, அப்போ எனக்கு வந்து எடி கரண்ட் வந்து இங்கே மினிமைஸ் பண்ணலாம். அப்படி ஃபார்மே ஆகாது சொல்ல முடியாது. இதை சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி வைக்கும்போது, சின்ன சின்ன ஸ்லாட்டாக கட் பண்ணி வச்சு இந்த மாதிரி ஸ்லாட்டாக இப்படி வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகாது. ஸோ எடி கரண்ட் வந்து இங்கே ஃபார்ம் ஆகுறத விட இங்கே கொஞ்சம் கம்மியாக ஃபார்ம் ஆகும். ஒன்று. ரெண்டாவது நம்ம வந்து ஸோ அப்போ கோர் லாஸ்ல ரெண்டு விதமான லாஸ் இருக்கு. ஒன்று வந்து எடி கரண்ட், இன்னொன்று வந்து ஹிஸ்டெரிசிஸ். ஓகேவா. ஸோ கோர் லாஸ், எடி கரண்ட் லாஸ் நம்ம பார்த்துட்டோம். அதை மினிமைஸ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணி வச்சுக்கணும், ஸோ இந்த ஃபார்ம் ஆஃப் ஸ்லாட், சின்ன சின்ன ஸ்லாட்டாக நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம். நம்ம கோரை ஸ்லாட்டாக கட் பண்ணி வச்சோம்னா எடி கரண்ட் லாஸை மினிமைஸ் பண்ணலாம். வாட் அபவுட் ஹிஸ்டெரிசிஸ்? ஹிஸ்டெரிசிஸ்னா என்ன, இட் இஸ் எ ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியல். ஏற்கனவே சொன்னேன், சாஃப்ட் அயன் கோர்ன்றது என்னது, ஒரு ஃபெர்ரோமேக்னெட். அப்போ ஒரு ஃபெர்ரோமேக்னெட்டை நான் என்ன பண்றேன், நான் அதுக்கு ஏசி சோர்ஸ் கொடுத்தோடனே ஃப்ளெக்ஸ் எனக்கு சேஞ்ச் ஆகுது. அப்படின்னா என்ன ஆகுது, அது மேக்னடைஸ். எப்பெல்லாம் நம்ம வந்து அதுக்கு அல்டர்னேட் கரண்ட் கொடுக்குறோமோ, நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, ஹிஸ்டெரிசிஸ் என்ன ஆகும், நான் வந்து மேக்னடைஸ் கரண்ட் கொடுக்குறேன், அது மேக்னெட்டா கன்வெர்ட் ஆகுது. அடுத்து கொடுத்த கரண்டை ஸ்டாப் பண்றேன், ஸ்டாப் பண்ணும்போது அது ஜீரோ வராம இங்க போயிருது இல்லையா. இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம். ஆக்சுவலா நான் கரண்டை ஸ்டாப் பண்ண உடனே இது வந்த பாதையிலே வந்திருக்கணும், பட் இந்த இடத்துல போய் இதாகுது. இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரெசிடியல் மேக்னடைசேஷன், ரிட்டன்டிவிட்டி.
அந்த மெட்டீரியல்ல சம் மேக்னடைசேஷன் பிரசன்டாவே இருக்குது. ஈவன் சுவிட்ச் ஆஃப் த ஃபீல்ட். அதை ரெடியூஸ் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், நெகட்டிவ் சைடுல சம் ஃபீல்டு கொடுப்போம். அதுக்கு பேர் தான் என்னது, coercivity, the reverse amount of magnetic field which is used to remove the magnetization present the material. ஓகேவா? அப்ப ஃபர்தரா நம்ம என்ன பண்ணுவோம், இதை இன்க்ரீஸ் பண்ணுவோம், மறுபடியும் இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணுவோம். ஆனா என்ன ஆகாது, ஜீரோ ஆகாம ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட்ல போய் அலைன் ஆகும். சோ அப்ப இந்த மாதிரி சோ மேக்னடைஸ்ட் மேக்னடைஸ்ட் டீமேக்னடைஸ்ட் ஒரு மெட்டீரியலை நான் மேக்னடைஸும் பண்றேன். ஏன்னா கரண்ட் வந்து என்ன ஆகும், அல்டர்னேட்டா போயிட்டே இருக்கும், ஒரே மாதிரி போகாது. ஜீரோ மேக்ஸிமம், அடுத்து ஜீரோ நெகட்டிவ், அதனால பார்க்கலாம் ஜீரோ மேக்ஸிமம், ஜீரோ மினிமம், ஜீரோ. அப்ப இந்த மாதிரி அல்டர்னேட்டா நம்ம மேக்னடைஸ் பண்ணுவோம். இங்க போனா மேக்னடைஸ் ஆகும், இங்க போனா டீமேக்னடைஸ்ட். அப்ப நெகட்டிவ்ல மேக்னடைஸ் இப்படியே போறதுனால எனக்கு அங்க என்ன ஆகுது, ஒரு ஹீட் மூலமா ஒரு லாஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த லாஸ் தான் ஹிஸ்டெரிசிஸ் லாஸ். ஓகே, அந்த கோயர்சிவிட்டி, ரிட்டன்டிவிட்டி இதெல்லாம் படிச்சோம் இல்லையா? சோ அப்ப இதுவும் என்னது, ஒரு இதுல நமக்கு மெயின்டைன் ஆகுது. அப்ப ஹிஸ்டெரிசிஸ் வந்து என்னது, ஹீட் மூலமா சம் எனர்ஜி வந்து டிசிபேட் ஆகும். ஓகேவா? ஈவன் நம்ம பல்ப் எந்த விதமான எலக்ட்ரிக்கல் டிவைஸ் போட்டாலும் அந்த எலக்ட்ரிக்கல் டிவைஸ்ல நமக்கு தேவையான கெயின் வந்து 10%, 20%, ரிமைனிங் 80% ஹீட்டா என்ன ஆகும், டிசிபேட் ஆகும், வேஸ்டா அந்த எனர்ஜி டிசிபேட் ஆகும். சோ அப்ப அதுவும் என்னதான், எடி கரண்ட் லாஸ் தான். சாரி, ஹிஸ்டெரிசிஸ். அப்ப ஹிஸ்டெரிசிஸும் எடி கரண்டும் கோர்ல வந்து ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு லாஸ். சரியா? அப்ப நம்ம என்ன பண்ணணும், சோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெட்டீரியலை லேமினேட் பண்ணி வச்சிருந்தோம்னா, இந்த மாதிரி லேமினேட் பண்ணி வச்சிருந்தோம்னா நம்ம எடி கரண்ட்டையும் ஹிஸ்டெரிசிஸ் லாஸையும் நம்ம என்ன பண்ணலாம், கோர் லாஸ்ல நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். ஒன்னு. அடுத்து ரெண்டாவது பாரு, ரெண்டாவது காப்பர் லாஸ். காப்பர் நான் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கோர்ல சுத்தி வச்சிருக்கிறது என்னது, வைண்டிங் தான். அந்த வைண்டிங் என்னது, காப்பர் வயர். அப்ப காப்பர் வயருக்கு பேசிக்கலா என்ன இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கும் இல்லையா? கண்டிப்பா இருக்கும். நீங்க ஒரு காப்பர் வயர் எடுத்துட்டு அதுக்கு நீங்க ஒரு 4 வோல்டேஜ் நீங்க சப்ளை பண்ணிட்டு அவுட்புட்டை நீங்க மெஷர் பண்ணி பார்த்தா 3.5 3.7 தான் இருக்கும். நம்ம 4 கொடுத்தோம் 3.7. அப்ப என்னது, பாதி அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அந்த காப்பர் அப்சர்வ் பண்ணுது. அதான் என்னது, ரெசிஸ்டன்ஸ். காப்பர் என்ன பண்ணுது, சம் கரண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணுது. நம்ம கொடுக்குற ஃபுல் கரண்ட் அது வாங்காது, அலோவ் பண்ணாது. அப்ப பாதி கொஞ்சம் கரண்ட்டை என்ன பண்ணுது, அது ரெடியூஸ் பண்ணுது. அப்ப நம்ம இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல நிறைய வைண்டிங் பண்ணிருப்போம். அப்போ அங்க நிறைய அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து எனக்கு வந்து என்ன ஆகுது, லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐ மீன் அந்த எனர்ஜி லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்ப இந்த எனர்ஜியை நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணணும், ஒன்றும் இல்லை, நம்ம அதில் வைண்ட் பண்ணக்கூடிய அந்த காப்பர் வயருடைய டயாமீட்டரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா, நல்லா கவனிங்க, நமக்கு தெரியும் ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு L/A. ஸோ அப்போ ஒரு காப்பர் வயர்ல பிரசண்டா இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸை நான் குறைக்கணும்னா அவருடைய டயாமீட்டர் ஏரியாவை நான் கூட்டணும். ஏரியாவை கூட்டணும்னா ஏரியான்றது πr². அவருடைய டயாமீட்டரை நான் இன்க்ரீஸ் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சிடும். அப்ப காப்பர் லாஸை நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து ரெடியூஸ் பண்ணணும். அது ரெடியூஸ் பண்றதுக்கு அதுல யூஸ் பண்ணக்கூடிய வைண்டிங் வயருடைய டயாமீட்டரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, இது செகண்ட். அடுத்து பாருங்க, ஃப்ளக்ஸ் லீக்கேஜ். நம்ம சொன்னோம் ஒரு ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மரா இருந்துச்சுன்னா இன்புட் பவர் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் பவர், அப்படி சொல்லி தான் நம்ம அந்த டிரான்ஸ்ஃபார்மர் எக்ஸ்பிளைன் பண்ணோம். அப்படி இல்லாம எனக்கு வந்து ஃப்ளக்ஸ் வந்து நோ லீக்கேஜ் தான் அங்க படிச்சோம். ஆனா ஒருவேளை இங்க ஃப்ளக்ஸ் வந்து லீக்கேஜ் ஆகுது. அப்ப லீக்கேஜ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், இங்க பாருங்க, நம்ம இது வைண்டிங் பண்ணிருக்கோம் இல்லையா, வைண்டிங் வந்து கரெக்டா பண்ணணும். இப்ப உதாரணத்துக்கு நம்ம இதை வைண்டிங் பண்றோம், சுத்தம் போது நான் ஒன்று உள்ள கொண்டு போனேன்னா இன்னொரு வயர் வெளியில வரணும், இன்னொன்று உள்ள வரணும், இன்னொன்று வெளியில வரணும். அப்படி ஒன்று இங்கே வராமலே நிற்கிது வச்சுக்கோங்களேன், உடனே அடுத்து உள்ளது போயிடுது, அடுத்து இப்படி வந்துடுது. அப்போ பாருங்க, ஸோ ஆக்சுவலாக இது உள்ள போனது வெளியில வரல, ஸோ இந்த இடத்துல நிற்கிது. ஸோ அப்போ இதனால எனக்கு என்ன ஆகுது, ஃப்ளக்ஸ் வந்து லீக் ஆகுது. ஸோ அப்போ நான் வைண்டிங் பண்ணுறத கரெக்டாக வைண்ட் பண்ணணும் இல்லையா? இப்போ நான் வந்து ஒரு த்ரெட்டை வந்து நான் வந்து இந்த ஆஃபீஸில் வந்து ரோல் பண்ணுறேன் அப்படின்னா நான் கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும். கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணாமல் ஒரு தடவை விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிரும், கொஞ்சம் லூஸ் ஆயிரும், இல்லை டைட் ஆயிரும் இல்லையா? ஸோ அப்போ அந்த வைண்டிங்கை நம்ம ப்ராப்பராக பண்ணோம்னா நம்ம வந்து ஃப்ளெக்ஸ் லீக் ஆகிறத கொஞ்சம் நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். ஓகே.